சிலுவை மரமும் மனித வாழும் என்ற கருப்பொருள் அடிப்படையில் 22வது நாள் இன்று தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற மரம் வந்து பனை மரம். பனை மரத்து குறித்து எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த பனை மரத்தை குறித்து தேவன் என்ன சொல்கிறாரு, அந்த பனை மரத்தை குறித்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி நம்ம எப்படி வாழறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த பனை மரத்தை குறித்து சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இந்த பனை மரம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு 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 பழம், அதில் இருக்கிற ஒரு அந்த மரவள்ளி கிழங்கு அப்படிப்பட்ட ஒரு இதுவெல்லாம் நம்ம எல்லாமே சாப்பிட்ருப்போம். அதாவது 90s கிட்ஸுக்கு வந்து எல்லாருக்குமே இந்த பனை மரன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து அந்த அதில் வந்து அந்த ஓலையில் வந்து அது வந்து அந்த ஃபேன் மாதிரி செஞ்சு விளையாடுவாங்க. அது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்காங்கன்னு தெரியல. எல்லா 90s கிட்ஸுக்கும் அது தெரியும், இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பனை மரம் வந்து எத்தனை வகை இருக்குதுன்னா 35 வகை இருக்குதுதான் இந்த பனை மரம். அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து 8.5 கோடி பனை மரம் இருக்குதுன்ட்டு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் வந்து 6.5 கோடி பனை மரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து இந்த பனை மரம் வந்து 80 அடி வரைக்கும் வளருமா. அதே போல் இந்த தென்னை மரம், இந்த பேரிச்சை மரம், ஈச்ச மரம், இதெல்லாம் வந்து பனை மரத்தோட குடும்பத்தை சேர்ந்தது தான். நம்மளுக்கு தெரியாதது 35க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் 4 எனக்கு தெரிஞ்சது 4 தான். தென்னை மரமும், பனை மரமும், பேரிச்சை மரமும், ஈச்ச மரமும், இந்த மரம் தான் 4 மரம் தான் எனக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த பனை மரத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னென்னா, இதிலே வந்து 2 வகை இருக்குது. ஆண் பனை மரமும் இருக்குது, பெண் பனை மரமும் அப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பெண் பனை மரம் தான் வந்து பூ பூத்து காய்களை காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆண் பனை மரம் வந்து ஒன்றத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது. அது வந்து வெறும் அந்த பூ மட்டும்தான் விடும், அதில் காய்க்காது. அது வந்து எதுக்குமே பிரயோஜனப்படாது. இந்த பெண் பனை மரம் தான் வந்து அதில் இருக்கிற அந்த நுங்கு, அந்த பதநீர், இந்த மது பெரியர்களுக்காக பிடித்த அந்த கல், அப்புறமா வந்து பனை வெல்லம், பனங்கற்கண்டு, அப்புறமா வந்து அந்த ஓலை, அப்புறமா வந்து இந்த பனங்கிழங்கு, இந்த வேரில் இருக்கிற அந்த பனங்கிழங்கு, இப்படி வந்து இந்த பெண் பனை மரத்தில் தான் வந்து அதிகமான பலன் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஏசப்பா வந்து இந்த பனை மரத்தை குறித்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன சொல்கிறார் சொல்லிட்டு பார்க்கலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 92:12 வசனத்தை வாசிப்போம். ஆமென். அல்லேலூயா. நீதிமான் பனையை போல செழித்து லீபினோனில் உள்ள கேதுருவை போல வளருவான்ட்டு இந்த வசனம் சொல்லுது. ஏன் ஏசப்பா வந்து இந்த நீதிமானை வந்து பனையை குறித்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நீதிமான் யார் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா வசனம் சொல்லுது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அப்போ நம்ம எல்லாம் யார்? நீதிமான் இல்லையா? நீதிமான் தான். ஏன்னா அதே ரோமர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லுது. அதை வாசிப்போம். ஆமென். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிற்குள் மீட்பை கொண்டு நீதிமான்களாக ஆக்கப்படுகிறான்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. நம்மளாம் வந்து இலவசமாய் அவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நம்ம நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நீதிமான் பனைமரத்தை போல செழித்திருப்பான்னு வசனம் சொல்லுது. இந்த பனைமரத்தை குறித்து இப்போ நம்ம பார்க்கலாம். மூன்று காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சுருக்கமாக முடிச்சிடுறேன், ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க மாட்டேன். பனைமரம் வந்து முதல்ல வந்து பனைமரத்தை நடும்போது அதோட வேர் பார்த்திங்கன்னா அது ஆழமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் சங்கீதம் 92:13வது வசனத்தை வாசிங்க. ஆமென். ஆண்டவர் தான் வந்து நம்மளை இந்த திருச்சபையிலையும் நாட்டு இருக்கார். பனைமரமும் ஆண்டவர் தான் உருவாக்கியிருக்காரு. இன்னொன்றுனா, இந்த பனைமரம் வந்து அதாவது பனைமரம் வந்து மரம் குடும்பத்தை சார்ந்ததே இல்லையா. அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த புல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புல்லோட வகையை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்த புல் வந்து இப்படி தூக்கும் போது
அதில் அந்த வேரில் என்ன பண்ணோமா, அந்த மண்ணெல்லாம் வந்து அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்குமா. அதே போல் தான் இந்த பனை மரமும் அது வேர் எடுக்கும் போது அந்த அந்த அதில் அங்கே இருக்கிற அந்த மண்ணெலாம் வந்து அப்படியே பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குறிப்பாக எந்த இடத்துல வந்து இந்த பனை மரத்தை வைப்பாங்கன்னா, இந்த ஏரி ஓரங்களில், இந்த ஆற்று ஓரங்கள் தான் வந்து அதிகமாக இந்த பனைமரத்தை வைப்பாங்க. ஏன்னா மண் அரிப்பு வந்து அதிகமாக இந்த பனைமரத்தை தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம உதவுதுன்னா, ஆண்டவர் தான் நம்மளை இந்த பனை மரத்தில் ஆண்டவர் தான் நம்மளுடைய இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நம்ம வந்து முன்னாடி இருந்து பார்க்கணுன்னா எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருந்தோம், ஒன்றுத்துக்கும் உதவாத இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஏசப்பா தான் நம்மளை நாட்டிருக்காரு. எதுக்காக நாட்டிருக்காருன்னா, நம்ம எப்படி ஆண்டவரை தேடுறோமோ, நம்ம எப்படி அப்படி அவரை துதிக்கிறோமோ, அதே போல் தேவனை அறியாதவர்களுக்காக நம்ம சுவிசேஷம் சொல்கிறதுக்காகவும் தான் நம்மளை வந்து ஏசப்பா தெரிந்து கொண்டு இருக்காரு, இந்த ஆலயத்தில் நாட்டிருக்காரு. அதே போல் எரேமியா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நீர் அவர்கள் வாய்க்கும் சமீபமும் அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமுமாய். ஆமேன். யார் நம்மளை நாட்டியிருக்காருன்னா, ஏசப்பா தான் நம்மளை நாட்டியிருக்காரு. ஏசப்பா தான் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்காரு. நம்ம திருச்சபையில் நாட்டப்பட்டு திருச்சபையில் இருக்கிறோம், நம்ம கனியும் கொடுக்குறோம். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோமா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். ஆமேன். பேர் பற்றி தேடி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமுமாய். எப்படி இருக்கிறாருங்களா? நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமாக இருக்கிறீங்க. நிறைய பேர் திருச்சபையில் நாட்டப்பட்டவர்களானது ஆண்டவரை விசுவாசிப்பாங்க. எப்படி விசுவாசிப்பாங்கன்னா, அவரோட வார்த்தையால் மட்டும் தான் விசுவாசிப்பாங்க. ஏதாச்சும் ஒரு காரியம் நடந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு ஆண்டவரிடத்தில் கேட்டு நடக்க முடியாத விஷயமா இருந்தாலும் சரி, உடனே ஆண்டவர் விட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, நான் இவ்வளோ நாள் ஜெபிச்சுட்டு இருந்தேனே, எனக்கு வந்து ஏசப்பா இது செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கோச்சிப்பாங்க. எப்படி இருக்காங்கன்னா, வாயாளவை தான் மட்டும் அவங்க வந்து ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க, உள்ளந்தெரிந்ததில் வந்து ஆண்டவரத்தில் தூரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. நம்ம தேவனை வந்து நம்ம வந்து இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறாருன்னா, அவருக்காக நம்ம கனி கொடுக்கறதுக்காகவும், அவரோட நம்ம வேறு ஒன்றி இருக்கிறதுக்காக தான் இந்த வசனம் சொல்லுது. இந்த பனைமரமும் அப்படி தான். இந்த பனைமரம் பார்த்திங்கன்னா, வேர் வந்து அதிகமாக வந்து இந்த தண்ணீர் இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேர் வந்து 100 அடிக்கும் கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து எந்த இடத்துல இந்த பனைமரத்தை நடுவாங்கன்னா, வனாந்தரமான ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த பனைமரத்தை நடுவாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பனைமரத்துக்கு யாருமே தண்ணி ஊற்ற மாட்டாங்க, எரு போட மாட்டாங்க, அதை சுற்றி வேலி அடைக்க மாட்டாங்க. ஆனாலுமே அது வந்து அதோட பலன் கொடுக்கும். அதே போல் வந்து அந்த பனைமரம் வந்து வளரத்துக்கு ரொம்ப வருஷமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளும் அதே போல் தான் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருக்கிறோம். நம்ம தேவனுக்கு உகந்த பாத்திரமாக இருக்கணும், அவருக்கு நம்ம கனி கொடுக்குறவர்களாக இருக்கணும். அவருக்கு நம்ம வந்து ஏன் ஏசப்பா நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறாருன்னா, அவருக்காக மட்டும்தான் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. நம்மளுக்கு ஏசப்பா கொடுத்த எல்லா காரியமும் அவருக்காக மட்டும்தான் பயன்படணும். அந்த பனைமரம் வந்து எப்படி வந்து செழித்து இருக்கிறதோ, அதே போல் நம்மளும் ஏசப்பாக்காக நம்ம செழித்து இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திறமையை கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு தாளந்து கொடுத்துருக்கிறாருன்னா, அது ஆண்டவருக்காக மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். உலகப்புறமான காரியங்களுக்கு இது வந்து பயன்படுத்தவே கூடாது. அப்படி நீ பயன்படுத்திங்கன்னா, தேவன் நம்ம திருச்சபையில் நாட்டப்பட்டதுக்கு நம்ம பிரயோஜனமாக இல்லாமல் நம்ம போயிடுவோம். அதே போல் இந்த வேர் வந்து நான் சொன்ன போல தான், வேர் வந்து அதிகமாக படர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாசிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமென். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஆண்டவர்கள் தான் நம்ம வந்து தெரிந்து கொண்டு, ஆண்டவர் தான் நம்மளை வந்து பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. அவரோடு தான் நம்ம வேர் கொண்டு இருக்கணும். அதாவது இந்த ஆலயமாக இருக்கிற நம்மளுடைய சரீரத்தில், நம்மளுடைய இருதயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய இருதயத்திலிருந்து அவருடைய வார்த்தையினால் நம்ம வேர்கொண்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம உலக பிரமாணமாக காரியத்தில் இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, நம்ம செழிக்க முடியும். எப்படி நீதிமான் பனையை போல செழிப்பான்னு வசனம் சொல்லுகிறதோ, அதே போல்
நம்ம வந்து வேர் கொண்டு அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருந்து வேர் அதிகமாக அவருடைய வார்த்தையினால் நம்ம பற்றி கொண்டு இருக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் செழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அதே போல் ஏசாயா 27 6ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து, உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள். ஆமென். இதில் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் இந்த ஆலயத்துலேயும் நீங்கள் வந்து நாட்டப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கும்போது ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு நாள் வரும், நீங்கள் அப்போ வந்து பூ பூத்து காய் காக்கிறவர்களாக இருப்பீங்க. இந்த பனைமரம் வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் குறித்து இந்த முதலாவது பாயிண்ட் சொல்லுது. பனைமரம் நாட்டப்பட்டதும் ஆழமான வேறுன்றது மாதிரி இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நமக்கு வரும் பாடுகளை சகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு. இந்த பனைமரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வளரும். அது வந்து அந்த காற்று அடிக்கும் போது இந்த பனைமரம் வந்து ஆடும், ஆனால் வந்து அது உடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுக்கு வர உபத்திரம் கூட அப்படி தான். ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய நம்ம பற்றி அவரோட வேர் கொண்டு இருக்கும்போது, அவரை நம்ம ஏற்றுக்கொண்டு அவரோட ஆலயத்திலே நடப்பட்டவர்களாய் அவருடைய சமூகத்தில் நம்ம வந்து இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து எல்லா உபத்திரமும் வரும். நம்ம வந்து கடவுளை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா இருந்திருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம ஆண்டவரை ஏற்றதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு பாடுகள் நிறைய வரும், துன்பங்கள் நிறைய வரும், உபத்திரவங்கள் நிறைய வரும். அதிலே நம்ம என்ன பண்ணோன்னா சகிக்க வேண்டும். நம்ம இந்த பனைமரம் பார்த்திங்கன்னா அது வந்து வறட்சியான இடத்துல அதை நட்டாலுமே அது வந்து பலன் கொடுக்காமல் இல்லை. பொறுமையாக, அதாவது ஒரு பனைமரம் வளர்ந்து அது கனி கொடுக்கறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னா 35 வருஷம் ஆகுமா, 25 வருஷம் ஆகுமா. ஒரு பனைமரம் நட்டு அது வளர்ந்து கனி கொடுக்கறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமா, 25 வருஷம் ஆகுமா. அதே போல தான் நம்மளும் ஆண்டவருக்குள்ளே விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் இருக்கும்போது நம்மளுக்கு வருகிற எல்லா பாடுகளிலும் தேவன் நம்மளை விடுவிப்பார். அல்லேலூயா. எல்லா துன்பங்களிலும் எல்லா பாடுகளையும் தேவன் நம்ம விடுவிக்கிற வல்லவராக இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும்னா சகிப்புத்தன்மையாக இருக்கணும். எந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தையினால் கூட நம்ம ஆண்டவரை நம்ம சபிச்சிடக்கூடாது. நான் வந்து சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, நான் ஆண்டவர் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேனே, நல்லா இருந்தேனே, நான் ஆண்டவர் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்படியெல்லாம் நான் வந்து செழித்திருந்தேனே, என்கிட்ட பணம் இருந்துச்சு, கார் இருந்துச்சு, ஆனால் வந்து இப்போ வந்து என்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்றைக்குமே நினைக்கக்கூடாது. நம்மக்கிட்டேருந்து ஒரு பொருள் போகுதுன்னா அது நம்ம நல்லா இருக்கிறதுக்காக மட்டும்தான் கடவுள் நம்ம இடத்துலேருந்து அந்த பொருளை எடுப்பார். நம்ம கெட்டு போனோம் அப்படின்றதுக்காக கிடையாது. இந்த பனை மரமும் அதே போல தான். அந்த வறட்சியான காலத்தில் எப்படி வந்து அது வேரூன்றி அது எவ்வளோ வறட்சியாக இருந்தாலும் எவ்வளோ புயல் அடித்தாலும் எவ்வளோ வந்து காற்று அடித்தாலும் அந்த பனைமரம் வந்து அசையுமே தவிர அது உடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் அவருடைய ஆலயத்தில் நம்ம நாட்டப்பட்டவர்களாக இருந்து அவருடைய அவருடைய அந்த பாடுகளை சகிக்கிறவர்களாக இருக்கிற நாம் எப்போதுமே நம்ம வந்து உடையக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தினால நம்ம வந்து உடையவே இருக்கக்கூடாது. ஆண்டவர்கள் எப்பவுமே விசுவாசமாக இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வண்ணமாக இந்த 2018 வந்து இந்த வர்தா புயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புயல் வந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த புயல் வந்து எல்லாருடைய வாழ்வாதாரமே ரொம்ப சீர்பட்டு போயிடுச்சு. அந்த இடத்துல கூட அந்த பனை மரம் வந்து அதாவது லட்சக்கணக்கான தென்னை மரம் வந்து அந்த புயலில் வந்து சாஞ்சிச்சான். ஆனால் வந்து ஒரே ஒரு பனை மரம் கூட வந்து அந்த இடத்துல வந்து சாயவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பனை மரம் வந்து வளர்கிறதுக்கு லேட்டானாலுமே அது வளர்ந்து நிற்கும் போது கம்பீரமாக நிற்குது. அது வந்து யாருமே அது வந்து உடைக்கணும்னு நினச்சா கூட உடைக்கவே முடியாது. அதே போல் தான் நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம வளரும் போது எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ பாடுகள் வந்தாலும் சரி, நம்ம வந்து என்றைக்குமே நம்ம வந்து அவர் விட்டு போகவே கூடாது. யோசேப்பு அப்படி தான். நம்ம யோசேப்புக்கு வந்த பாடுகள்லாம் வந்து எவ்வளோ பாடுகள். சொந்த சகோதரர்களே அவனை குழியில் தள்ளினாங்க, சொந்த எல்லாருமே காசுக்காக விட்டுறாங்க, அடிமையாக விற்கப்பட்டான். அந்த இடத்துல எவ்வளோ சோதனை வந்துச்சு. ஆனாலும் யோசேப்பு வந்து ஆண்டவரை வந்து என்றைக்குமே விட்டு போகணுன்னு நினைக்கவே இல்லை. கூட இருக்கிறவங்க தான் துரோகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் யோசேப்புக்கு கூட பிறந்தவங்களே துரோகம் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே யோசேப்பு என்றைக்குமே அவங்களையும் வந்து யோசேப்பு மன்னிச்சிருக்காரு. அப்படி மன்னிச்சதுனால மட்டும்தான் யோசேப்பு ராஜாவாக மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராக இருந்தார். அதே போல் இந்த பனை மரம் பார்த்திங்கன்னா
பாடுகளின் மத்தியில் வந்து இந்த பனைமரம் வளருமா. நான் ஏற்கனவே சொன்னமா இந்த பனைமரத்தை வந்து யாருமே வந்து அது பாதுகாக்கவே மாட்டாங்க. நம்ம பார்த்துருப்போம், சின்ன வயசில் பார்த்துருப்போம், நம்ம பெருசாயிரும் பார்த்துருப்போம். அந்த பனைமரம் வந்து அப்படியே தான் இருக்குமே தவிர அது வந்து பலன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் நம்ம நினச்சி பார்க்காத ஒரு நேரத்தில் வந்து அந்த பனைமரத்தில் வந்து கனிகள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து சோதனை நேரங்களிலும் பனைமரங்கள் வளர்ந்ததும் வளைந்தாலும் உடையாததுமாக இருக்குது. அதே போல் தான் நம்மளுக்கு வருகிற எல்லா சோதனைகளிலும் தேவன் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது பார்க்கலாம். சங்கீதம் 92:15. ஆமென். ஹல்லேலூயா. அதாவது இந்த பனைமரம் வந்து எப்படி வந்து நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ, அதாவது ஆலயன்றது நம்மளுடைய சரீரம் தான். நம்மளுடைய சரீரமாகிய ஆலயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய இருதயத்தில் அவரை நாட்டப்பட்டவர்களாக இருந்து அவருடைய வசனத்தினால நம்ம வேறு ஒன்றி நிற்கும் போது நம்மளுக்கு வருகிற எல்லா பாடுகளிலும் தேவன் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து இப்போ இருந்தாலும் சரி, முதிர் வயது ஆனாலுமே நம்ம வந்து எப்படி இருப்போம்னா செழித்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பனைமரம் பார்த்திங்கன்னா கனி கொடுக்கிறதுக்கு அதே போல் கனி கொடுக்க 10 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் ஆகுமா. இந்த பனைமரம் வளரத்துக்கு ரொம்ப வந்து அதிகமான நேரத்தை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சங்கீதம் 37:25 வாசிப்போம். ஆமென். இதில் என்ன சொல்லுதுன்னா, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவன் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதும் காணவில்லைன்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. அதாவது நீதிமானாக இருக்கிற நம்ம வந்து இப்போ இல்லை, சின்ன பசங்களாக இல்லை, முதிர் வயது ஆனாலுமே சரி, அவர் வந்து ஏசப்பா வந்து நம்மளை கைவிடவே மாட்டார். நம்மளை மட்டும் இல்லை, நம்ம சன்னதியுமே ஏசப்பா வந்து கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இந்த பனைமரம் பார்த்திங்கன்னா அதே போல் தான் மறுபடியும் 37:25 வாசிங்க. ஆமென். நீதிமானாக இருக்கிற நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆலயத்தில் நம்ம நாட்டப்பட்டவர்களாக இருந்த அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளை மட்டும் தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். நம்ம சன்னதியும் ஏசப்பா வந்து என்றைக்குமே கைவிட மாட்டார். நீதிமான்களாக இருக்கிற ஏசப்பா என்றைக்குமே கைவிட மாட்டார். நம்ம பார்த்த வண்ணமாக தேவன் வந்து பனை மரத்தை குறித்து நீதிமான் பனையை போல செழிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நம்ம பார்த்த இந்த முதலாவது பாயிண்ட் என்னென்னா, சோதனை நேரங்களில் நீதிமான் பனையை போல செழிப்பான்னு சொல்லிட்டு சொல்லுது. தேவன் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். ரெண்டாவது சோதனை நேரங்களில் நம்ம சோதனைகளை சகிக்கிறவர்களாக இருக்கணும். மூன்றாவது இந்த 2 பாயிண்ட்டை நம்ம கடைப்பிடிச்சா மட்டும்தான் நம்ம முதிர் வயது ஆனாலுமே நம்ம தேவனுக்கு கனி கொடுக்குறவர்களாக இருப்போம். நான் இந்த வசனத்தை பார்க்கும்போது நீதிமான் பனையை போல செழிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செழிப்பு பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேடிட்டு இருக்கும்போது ஐயா சொன்னார், இது மாதிரி வந்து நம்ம தியானிக்கிற ஒவ்வொரு நாளுமே வந்து விக்கிரகங்கள் குறித்து நம்ம ஆண்டவர் ஒவ்வொருவரை கொண்டு வல்லமையாக கொண்டு பயன்படுத்தி வர்றாரு. ஆனால் வந்து ஏசப்பா வந்து இந்த செழிப்பு பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை தியானிக்கும் போது என்னென்னா, ஏசப்பா வந்து இந்த விக்கிரகங்களையும் பனை மரத்தையும் ஒப்பிட்டு சொல்கிறாரு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவைகள் அடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவர்களுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஏசப்பா இந்த பனை மரத்தை எது ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா,
இந்த புறஜாதியார் வணங்குகிற அந்த விக்கிரகத்தை குறித்து தான் வந்து ஏசப்பா இந்த பனைமரத்தை ஏசப்பா சொல்கிறாரு. இதை நான் வாசிக்கும் போது நான் ஏசப்பா கிட்ட கேட்டேன், ஏசப்பா இதை நான் சொல்லணுமா? ஏன்னா நிறைய பேர் இதை சொல்லிட்டாங்க, மறுபடியும் நான் இதை சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து சும்மா கொஷின் மார்க் தான் போட்டு வச்சேன் நான். ஆனால் வந்து ஏசப்பா வந்து இது நீ போய் நில்லு, ஆனால் பேசுகிறது நான் தான், நீ பேசுகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை உணர்த்தினதுனால தான் இந்த வார்த்தை நான் பேசுகிறேன். அதே 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமென். இதில் என்ன சொல்லுதுன்னா, புறஜாதியின் வழிபாடு, புறஜாதியின் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்லுது. அப்படின்னா என்னென்னா, கடவுளை அறியாதவங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவங்க வணங்குகிற தெய்வத்தை, அவங்க செய்கிற காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடாதான். ஆண்டவரை விசுவாசித்து அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய ஆலயத்தில் இருக்கிற நம்ம என்றைக்குமே வந்து புறஜாதியருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா புறஜாதிகள் கலங்குகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அவைகளால் கலங்காதிருங்கள். ஜனங்களின் வழிபாடுகள் வீணராக இருக்குது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையெடுக்கிற பச்சையினால் பணியப்படும் அப்படின்னு சொல்லுது. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டுனா, புறஜாதியர் வணங்குகிற அந்த அவங்க சொல்கிற அந்த தெய்வத்தை எதில் செய்கிறாங்கன்னா, காட்டிலேருந்து ஒரு மரத்தை, சாதாரணமான ஒரு மரத்தை வெட்டி அந்த மரத்தில் தச்சன்னா யாருன்னா கார்பெண்டர் வந்து செய்கிறாங்க. அவங்க செய்கிற அந்த தெய்வத்தை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வணங்கி கொண்டு இருக்காங்க. அவங்க வணங்குகிற அந்த தெய்வத்தில் இருக்கிற மார்க்கத்தை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க எப்படி நிற்காங்கன்னா, பனையை போல் நெட்டாய் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. 4ஆவது வசனத்தை வாசிங்க. எப்படி இந்த வசனம் இந்த படிக்கும் போதே ஏசப்பா தான் இந்த வசனத்தை கொடுத்தாரு. வெள்ளியினாலும் பொன்னியினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளினாலும் சுத்திகளினாலும் உறுதிப்படுத்துகிறாருன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. நம்ம எல்லாருமே நம்ம பார்க்குறோம் கண்ணால். நம்ம தெருவுலையும் சரி, இந்த ஊரில் இந்த திருவிழா நடக்கும் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வச்சுட்டு சுற்றிட்டு வருவாங்க. ஏன்னா அது வந்து அது நடக்கவும் நடக்காது, அது வந்து நன்மையும் செய்ய முடியாது, அதால் தீமையும் செய்ய முடியாதுன்னு வசனம் சொல்லுது. ஏழாவது வசனத்தை வாசிங்க. ஆமென். இது வந்து இந்த பனைமரத்தை வந்து அந்த வணங்குகிற விக்கிரகத்தை குறித்து சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 5ஆவது வசனத்தை மறுபடியும் வாசிக்கும் போது, கடைசியில் வாசிக்கும் போது, அவைகள் தீமை செய்யவும் கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வணங்குற அந்த தெய்வத்துக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துமே அவங்க என்ன பண்ணி கொண்டு இருக்காங்க? வணங்கி கொண்டு இருக்காங்க. அவங்க அந்த காரியங்கள்லாம் செய்து கொண்டு இருக்காங்க. அப்படி செய்து கொண்டு இருக்கிற அவங்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் வந்து அவங்களுடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சிருவார். ஆனால் எல்லாமே தெரிஞ்ச நம்ம மன்னிக்கப்படுவோமான்னு கேட்டால் அது கண்டிப்பாக மன்னிக்கப்பட மாட்டாது. ஏன்னா வந்து அவங்க ஆண்டவரை தெரியாத அந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்காங்க. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு இந்த காரியத்தை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன் ஏசப்பா எனக்கு அது நன்மை செய்யலை? ஏன் ஏசப்பா இவ்வளோ நாள் நான் கோயிலுக்கு வரேனே, இவ்வளோ நாள் நான் வந்து ஆண்டவரை துதிக்கிறேனே, எல்லா காரியத்திலும் நான் கரெக்டாக இருக்கிறேனே, ஏன் ஏசப்பா எனக்கு நன்மை செய்ய மாட்டேங்கிறேன்னா, சில விஷயம் விட முடியாத சில விஷயம் நம்ம இடத்துல இருக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள்லாம் தடைப்பட்ட போகுது. சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது பெரிய பெரிய ஆசீர்வாதங்களுக்காக சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் தான் நம்ம மனசுக்குள்ளே வச்சு கொண்டு இருக்கோம். அதெல்லாம் விட்டால் மட்டும் தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதெல்லாம் விட்டால் மட்டும் தான் தேவன் நம்மளை செழிக்க வைப்பார். இந்த பனைமரத்தை போல் புறஜாதியரோட மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதிருங்க. அவங்க வணங்குற அந்த தெய்வத்தை, அவங்க செய்கிற காரியத்தை, இந்த நேரத்தை, காலத்தை, இப்படிப்பட்டான எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சுமே ஏசப்பா நம்மளை நேசிக்கிறாரு. ஆமென்.
நம்மளும் அங்கேருந்து தான் வந்திருக்கிறோம். நம்மளும் அவங்க செஞ்சது எல்லா காரியத்தையுமே நம்ம செஞ்சுருக்கிறோம். ஆனால் இப்போது நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் நம்ம அதில் போய் நம்ம விழக்கூடாது. அவங்களுக்கு தெரியாத விஷயத்த கூட நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு சில விஷயத்து தெரியாமல் இருக்கும். நம்ம அதை சொல்லுவோம். நம்ம அந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடாது. நம்ம அந்த இடத்துல நம்ம சொன்னோன்னா நம்மளோட சாட்சி கெட்டு போயிடும். அப்போ இவ்வளோ நாள் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரோட ஆலயத்தில் அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் நம்மளுடைய இருதயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வேறு ஒன்றிலாம் நிற்கிறது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இந்த வார்த்தைகள் தான் தேவன் ஏசப்பா எனக்கு கொடுத்தாரு. இந்த பனைமரம் நீதிமான் பனையை போல செழிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த 3 பாயிண்ட்டு என்னென்னா, ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாகவும் சோதனைகளை சகிக்கிறவர்களாகவும், இப்படி இந்த ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருந்தும் சோதனைகளை சகிக்கிறவர்களாக இருந்தும் மட்டும்தான் முதிர் வயதானாலும் நம்ம ஆண்டவருக்காக கனி கொடுக்குறவர்களாக இருப்போம். இப்போ இல்லை, சின்ன பசங்களாக இருக்கும் போது இல்லை, வாலிபனாக இருக்கும் போது இல்லை, ஆண்டவர் நம்மளை முதிர் வயதானாலும் நம்மளை கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். அது புஷ்டியும் பசுமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இந்த பசுமை செழிப்பை குறித்து தான் சொல்லுது. அதே போல் இந்த அந்நிய தெய்வங்களை வணங்குற தெய்வங்கள் வணங்குற அந்த மார்க்கத்தை தயவு செஞ்சு கை விட்டுருங்க. நம்மளுக்கு ஒரே ஒரு தெய்வம் தான் இருக்கிறாரு. கர்த்தர் ஒருவரே மெய்யான தெய்வம்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. 10வது வசனத்தை வாசிங்க. ஆமென். கர்த்தர் தான் மெய்யான தேவன்ட்டு நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். அப்படி தெரிஞ்சு போய் ஒரு வேளை அந்த காரியத்தை அந்த அந்த எண்ணங்களை அந்த சிந்தனைகளை நம்ம நினைத்து கொண்டு இருப்போம்னா தயவு செஞ்சு அந்த காரியத்தை விட்டுருங்க. அப்படி விட்டால் மட்டும்தான் நம்ம செழிக்க முடியும். ஏசப்பா இந்த வார்த்தைகளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு விசை கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே,